ஃப்ரிட்ஜ்ல இருந்து உடனே எடுத்து திங்காம ஒரு 10 நிமிஷம் வெளிய வச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட சொல்லு. அப்பவும் நான் சளி பிடிக்காதுல. அப்படியே? சரி சரி அப்படியே குடுக்கேன். சரி லட்சுமி நாங்க அப்ப அப்படி பரப்பட்டுமா? சரிங்க. நான் உள்ள வாரேன். ஒரு கூடை கொண்டா. கூடையில வச்சு எடுத்துட்டு போவோம். வர வர ஆள்வெல்லாம் ஆனு வாயை உளந்துட்டு பாக்கும். இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் டப்பாயை தூக்கிட்டு போனா என்னன்னு நிப்பாவ? அதாக்கும் வாங்க ஒரு கூடையில போட்டு தாரேன். கொஞ்சம் தர்பூசணி பழமும் எடுத்துட்டு போங்க. சட்னி கொண்டு கொடுங்க. சரி லட்சுமி. எல்லா பேப்பரும் கரெக்ட்டா இருக்குது. அவளுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு வாங்கிட்டேன்னு சொல்லணும். பூமாரி அதுக்குள்ள படிக்க வந்தாச்சா? இன்னும் படிக்க ஆரம்பிக்கலங்க. சுபி கொண்டு வந்தாங்களா? எல்லாம் கரெக்ட்டா இருக்குவான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா பேப்பரும் இருக்குது. அதான் அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே சரி சரி நீ வேலையை பாரு. நாங்க அப்படியே வீட்டுக்கு பரப்பியோம். எங்க அம்மா போவோம்னு சொல்லிட்டாவ. அந்த அண்ணி போயிட்டாங்களா? போயிட்டான். சுபின் அவன் கூட தான போறான். 2 டப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வந்திருக்கான்டி. என்ன கதலா? எப்போ? இப்பதான் 2 நிமிஷத்துல வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் தெரியுமா? ஆமா. அது ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு வாங்கி எங்க அம்மாங்க நிக்கவ அவிய முன்னாடி வச்சு சுபின்ட கொடுத்தாச்சி. அப்படியா? என்ன சொல்லி கொடுத்தாவ? சுபின் தான் ஐஸ்கிரீம் கேட்டா நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சி. எங்க அம்மைக்கு அவன முந்தியே தெரியுமா? நல்லா பேசி வச்சிருக்கு எங்க அம்மையும். என்னைய கூப்பிட்டு ஃப்ரெண்ட் வந்திருக்கானு. ஐயே அத்தை பாரு. ஆமா அப்படி சொல்லி ஊத்துக்கு. நான் சுபினை தான் அவன் கூப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மரிப்பன் ஐஸ்கிரீம் எங்கக்கா? சுபின் வாங்கிட்டு போயிட்டானோ? எங்க விடுவாங்களே எங்க அம்மா. எல்ல சுபி எல்லாரும் சாப்பிடுறதுக்கு தான சொன்னாவ கொண்டான்னு கேட்டுட்டாவ. நான் உள்ள வந்து இங்க பேசி என்ன தொடங்கணும்னு இவ்வளவு விஷயம் நடந்துருக்கு. 150 பேஜ் இருக்குமாறு ஒவ்வொண்ணா செக் பண்ணிட்டு இருக்கேன் நான் இருந்து. இப்ப டப்பா ஒன்னு லட்சுமி கிட்ட இருக்கு, ஒன்னு எங்க வீட்டுக்கு வருது. அப்படியே பெரிய டப்பாயா? ஆமா 1 kg இருக்கும் பாத்துக்க. உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும்? ஏக்கா எதுனாலும் சாப்பிடுங்க. என்ன நான் நிறைய தின்னு பார்த்துட்டு எனக்கு இந்த பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்லதுக்கு நான் நிறைய சாப்பிட்டேன். ஃப்ளேவர்லாம் பார்க்கவே கிடையாது. என்னதான் எங்க அப்பா எப்பமாவது வாங்கிட்டு வருவாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா 2 நேரம் ஐஸ்கிரீம் திங்கவே பெரிய விஷயம். இதுல என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்னு கேக்குறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படியா? எனக்கு பட்டர்ஸ்காட்ச் ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. அத நீ சாப்பிட்டு பாக்குறியா? உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ அந்த டப்பா வச்சுக்க. ஏக்க உங்களுக்கு பிடிக்கும்னா கொண்டு போங்க. உங்களுக்கு தான் தண்ணி வாங்கிட்டு வந்திருக்காவ. நீங்க அதுவே எனக்கு தாரேன்னு சொல்லுவியே. சரி பரவாயில்ல பூமாரி. அது நல்ல டேஸ்டா இருக்கும் பாத்துக்க. நீ சாப்பிட்டு பாருங்க. நாமலாம் அடிக்கடி சாப்பிட்டு தானே செய்யும். சரிக்கா. நான் இன்னொரு டப்பா இருக்கு அதை எடுத்துக்கிறேன். சரி. சரி பூமாரி பாப்போனே. பை.
தம்பி எப்போ சொல்லுங்கண்ணே. என்னப்போ ஒரே சிரிப்பா இருக்குது, வந்து நின்னது கூட தெரியல. ஒண்ணு இல்லண்ணே, அம்மா அப்பாலாம் எங்க? யாரும் வீட்டுல இருந்த மாதிரி இல்ல. அவிய 2 பேரும் ஒரு பிசினஸ் விஷயமா பேசுறதுக்காண்டி திருவனந்தபுரம் வர போயிருக்காவோ தம்பி. ராத்திரி தான் வருவாங்களாம், உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. ஓ அப்படியா, ஓகே ஓகேண்ணே. இன்னாங்க பிளாக் காஃபி எடுத்துக்கிடுங்க. சரிண்ணே. தம்பி சொல்லுங்க. நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்யலாம் தம்பி? இன்னைக்கு லதாக்கா வேலைக்கு வரல, நான் மட்டும் தான் இருக்கேன். அவங்க இன்னைக்கு லீவு. ஓ ஓகே ஓகே. அதான் நைட்டு உங்களுக்கு மட்டும் தானே, என்னன்னு சொன்னீங்கன்னா செஞ்சு வச்சிருவேன். ஐயோ அண்ணே பரவாயில்ல, எனக்குன்னு போட்டு எதுவும் செய்ய வேண்டாம், நான் வெளியே ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ இல்ல தம்பி, அம்மா வந்து கேட்பாங்க. வெளியெல்லாம் நீங்க சாப்பிட வேண்டாம், என்னதுன்னு சொல்லுங்க, நான் செஞ்சு வச்சிருக்கேன். பரவாயில்லனே, நான் மம்மி கிட்ட சொல்லிக்கிறேன். நீங்க வீடு கிளம்புங்க, வேலை முடிஞ்சுச்சுன்னா. அவங்க அதுல ஒண்ணு கேட்க மாட்டாங்க, நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். அப்படியே தம்பி, ஒன்னும் பிரச்சனை இல்லல. ஒரு பிரச்சனை இல்லனே, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி தம்பி. வீடு திறந்த இடக்க ஒரு ஆளையும் காணல. எடியோ தங்கச்சி வந்துட்டா. ஆமா ஏ சர்மி, எடி இங்க வா. எம்மா என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு வீட்ல இருக்கறியே? இது என்னது இவ்வளவு ஐஸ்கிரீம் சாப்பிடுறியே? யாருக்கு வாங்கி தந்தா? மாமா இது வந்தாவளா? மாமாலாம் வரலடி. எம்மா சொல்லுங்க. ஏன் நீ சொன்னா என்ன? சந்தியாளுக்கு ஃப்ரெண்ட் மக்கா. சந்தியாளுக்கு ஃப்ரெண்டா? யாருடி அது அவ்வளவு பணக்கார ஃப்ரெண்ட் வச்சிருக்கா நீ? உன் கிளாஸ்ல படிக்க பிள்ளையா? இல்லடி. ஏம்மா நீங்களே ஒழுங்கா சொல்லுங்கம்மா. ஏன் உனக்கு வெக்கமையா இருக்கு சொல்லதுக்கு? எடி ஒரு பையன் வளர்த்திய வெள்ளையா இருப்பான் தெரியுமா? யாரு? ஏமா உங்களுக்கு தெரியல, விடுங்க. எடி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஐஸ்கிரீம் டப்பால இருக்குது, எடுத்து சாப்பிடு. எப்பா இப்படி ஏசியை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து ஐஸ்கிரீம் திங்கணும்னா உங்களுக்கு? நான் தான் போட்டேன், அழகா இருக்கும்ல, ஜில்லுன்னு இருந்து சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் கடையில உள்ள இருக்க மாதிரியே இருக்குது. நல்லா இருக்கு மக்கா, நானும் 2 வாய் எடுத்து வச்ச மத்துக்க, என்ன டேஸ்டா இருக்குது. இம்மா ஒரு டப்பா எவ்வளவு இது? 450 ரூபாய் போட்டு கூட்டி. அப்படியா? ஆமா மண்ண வந்து டேஸ்ட் பாரு. ஒரு வாய் தாங்கம்மா. இன்ன தாரே மக்கா. என்ன நல்லா இருக்குமா? ஆமாம்மா செம்ம டேஸ்ட். எனக்கு சொத்தலையே எடுத்துட்டு வாங்கம்மா. இடியா நீ போய் எடு, கை கால் வழங்காம இருக்கா? சண்டை அப்படி பேசாத மக்களே. ஏமா அடிச்சு புடுவேன்னு சொல்லிட்டேன். அவ தான் நம்ம சண்டைக்கு இழுக்க, நான் உங்ககிட்ட நான் கேட்டேன். எங்க அம்மைட்ட நான் கேக்கேன், உனக்கு என்னடி வந்து? இது இப்ப தானடி அம்மா வந்து இருந்திருக்காவ. ஒரு மனசாட்சிங்கறே இல்ல பத்தி உனக்கு. நீ எடுத்து திங்க வேண்டியதுனே. எனக்கு காலேஜ் போயிட்டு வந்து கஷ்டமா இருக்குது, கை கால்லாம் வளையுது. அம்மையும் ஒண்ணும் சொல்லல, நீ என்னத்துக்கு கடந்து அலறியா? எடி சும்மா இருங்க, 2 பேரும் சண்டை போடாதீங்க. இன்னும் நான் போய் உனக்கு எடுத்துட்டு வரேன் மக்களே. லூசு கல் மனசுக்காரி. சண்டையா அமைதியா இரு, உனக்கு நான் தான் எடுத்து தந்தேன். வெக்கங்கட்டவா, வீட்ல இருந்துகிட்டே அம்மா எடுத்துற சொல்லிட்டு நான் காலேஜ் போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு எடுத்துறதுக்கு இவ பேசிட்டு இருக்கா. அம்மா சொன்னனால தெரிஞ்சிச்சு. பாட்டி தூர. ஆமா யாருடி, எந்த ஃப்ரெண்ட்? அந்த மத்த பையன் டீம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாம்லா. ஆமா உன் லவ்வரா? என்ன நீடி அம்மையை பச்சை பிடிச்சு வச்சிருக்கானோ? எடி லவ்வர் கிவர் நானா அடிச்சு மண்டை உடைச்சு விடுவாமா. யாம்டி உனக்கு நல்லா பிடிக்கும்ல? பண்ட சொன்னேனா? ஆமா ஒருக்கா சொன்னியே, எனக்கு பிடிச்சிருக்குது, அம்மை கேண்டி பாக்க அப்படின்னு சொன்னா. இவட்ட இப்ப சொன்னேன் வாட்டு வாங்கியலோ. எடி அப்படிலாம் ஒண்ணு நான் சொல்லல, சும்மா என்னத்தையாவது வந்தது வாயிலுக்கு உளறிட்டு இருக்காத. சொன்னா மறந்துட்டியோ? எடி என்ன நீ யாக்கு வாங்கிட்டு வந்தா? சுபின் கூட அங்க பூவாரி வீட்டுக்கு வந்தாம்டி, அப்ப சுபின்க்கு வாங்கி கொடுக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தான். அவ்வளவு ஃப்ரெண்டா சுபின்க்கு அவன்? தெரியல, நானே இன்னைக்கு தான் பார்த்தேன். ஓஹோ, சுபின்க்கு கொடுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய டப்பாயா? ஆமா. அந்த அண்ணி நல்ல பணக்கார விலேடி. ஏன்ட்ட கேக்கா? நான் வீட்டுக்குள்ள போய் இருந்து பார்த்துட்டு வந்தேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா ஏன்ட்ட கேட்காத. அந்தால நடிப்பா, எல்லாம் எப்படி தெரிஞ்சு வச்சிருப்பா, 4 பக்கத்துல இருந்து கேட்டு. இது உண்மைக்கு ஒண்ணும் தெரியாதுடி, ஒரு பைக்ல வருவான், அது மட்டும் தெரியும். ஐய வீடு எங்க இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்தேன். சரி சரி நடக்கட்டு நடக்கட்டு, எப்படியாவது ஐஸ்கிரீம் கிடைச்சல. எடி டெய்லி ஒண்ணி பாக்க வரும்போது இப்படி ஒவ்வொரு டப்பா வாங்கிட்டு வர சொல்லிட்டி, நல்லா சாப்பிடலாம். பாட்டி தப்பல என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? அம்மைக்கு கேட்டறாமட்டி, அதே மாதிரி உண்மைக்கு எனக்காண்டி தான் வாங்கிட்டு வந்திருப்பான்னு நினைச்சிர போறவ. அதுதானடி உண்மை. சர்மி என்ன கொண்டாங்கம்மா. ஏமா உங்க ஐஸ்கிரீம் எங்க? நான் அடுக்கலையில இருக்குவே, கொஞ்சோண்டு போய் உமா பையனுக்கு கொடுத்துட்டு வரட்டாடி. ஐஸ்கிரீம்னா நல்லா ஆசைப்படுவோம் அந்த பையன். ஏமா அங்க கொடுத்த மாதிரி அந்த பிள்ளைக்கும் கொடுக்கணும். சியானா அவ வீட்ல தான் இருப்பா, அவளுக்கும் கொடுக்கணும்ல. ஏமா நம்மளுக்கு வேண்டாமாமா, வினேஷ் குட்டியை வேணா தூக்கிட்டு வாங்கம்மா, இங்க வச்சு கொடுப்போம். அப்படியே சொல்லியா? ஆமாம்மா, எல்லாருக்கும் கொடுத்தா தீந்துரும்ல, ஒரு 2 நாளாவது வச்சு சாப்பிடுவோமே. சரி அப்ப அவனை கூட்டிட்டு வரேன். ஏமா உமா தேட்ட ஒண்ணும் சொல்லாதுங்க, மாதிரி சாலி பிடிச்சா கொடுக்காண்டான்னு சொல்லி விட மாட்டாவ. ஆட்டாட்டு சும்மா தூக்கிட்டு வரேன். சரி. எடி சந்தியா, ஏன் அந்த அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிருந்த டீம் தூர பயிர் பத்துக்க. நான்
பேசும்போது சொல்லிருடே. இவ ஒரு லூசு. என்ன நடி நடிக்கா. உமா வாங்கக்க. பாக்கே முடியல உங்கள. காணி கொஞ்சம் முன்னாடி வந்தா வீடு சாத்தி அடக்குன்னு சொன்னா. ஆமாமக்கா, லட்சுமி வீடு வர போயிருந்துட்டுங்க. இந்த ரேஷன்ல வாங்கின ஜாமான்லாம் கொண்டு கொடுத்துட்டு வரலான்னு போனேன். அப்படியா? ஆமா ஆமா. வினேஷ் எங்க? உறங்கியாங்க. அவனை உறங்க வச்சுட்டு தான் படிக்க உட்கார்ந்தேங்க. டிஎன்பிஎஸ்சி பரீட்சைக்கு படிக்கேன். அப்படியா? இந்த தடவை எழுதுறியோ? ஆமா ஆமா எழுதுவோம். போன தடவை ஜஸ்ட் மிஸ்ல தானக்க போச்சு. கிடைச்சா பரவாயில்ல. ஆமா மணி படிமா. எழுது கிடைக்கும். ஆமா கதை படிச்சிட்டு இருக்கேன். தனியா எங்க சியானா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன். தனியா இருந்தாதான் படிக்க முடியுங்க. இந்த பிள்ளைவ முழிச்சிருந்தா ஒன்னும் படிக்க முடியல. அப்படி உனக்கு கஷ்டமா இருக்கும்னா சாயங்காலத்துக்கு மேல எங்க வீட்டுக்கு அனுப்பிடுவன. தனியா சியானா கூட போய் படின்னு அங்க அனுப்பி விட்டுரு. வசந்தி சும்மா தானே இருக்கா. சியானாவை இங்க தானே அனுப்பி விட்டுட்டேடா இப்பமா. நீ இனி அங்க அனுப்பி விடுவ 2 மாசத்துக்கு. ஆமா அப்படிதான் பண்ணனுங்க. வினேஷ் உங்க வீட்ல இருப்பாம்ல இருக்கட்டுன்னு. ஆமா மணியாட்டி அனுப்பிரு. எனக்கு தெரியாது நீ இது படிக்கவே. இன்னைக்கு தான் பாக்கேன். அவன் உறங்க நேரம் மட்டும் படிப்பேங்க. அவன் டெய்லி மத்தியானம் 11 மணி போல உறங்கிட்டு 1 மணிக்கு எந்திப்பான். இன்னைக்கு உறங்கல. மத்தியானம் மேல உறங்கி இருக்கான். இப்போ நீங்க அந்த நேரம் வீட்ல இருக்க மாட்டீங்க பத்தில 11 மணிக்குலாம். அதனால நான் படிக்கிறது தெரிஞ்சிருக்காது. ஆமா ஆமா சரிம்மா. வினேஷ் எந்திரிச்ச உடனே சொல்லி நான் கூட்டிட்டு போறேன். சரிக்கா. என்ன திடீர்னு கூப்பிட வந்திருக்கீங்க? சும்மா நான் கூட விளையாடுறதுக்காண்டி. பிள்ளைகள் ஆசைப்பட்டுச்சுன்னு கூப்பிட வந்திருக்க. சரிக்கா. வந்துட்டாங்களா 2 பேரும்? ஆமாமா சந்தியா முந்திய வந்துட்டதுக்கு சர்மி இப்பதான் வந்தா. சரிக்கா. போயிட்டு